அன்பார்ந்த சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஜலாலு எங்களை படைத்தவன், எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடியவன், முழு பிரபஞ்சங்களையும் தனிமையாக படைத்தான், தனிமையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான், தனிமையாக நிர்வகித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆட்சியிலே, அவனது நிர்வாகத்திலே யாரின் பக்கமும் எதன் பக்கமும் அவன் அணுவளவும் தேவையற்றவனாக இருக்கிறான். அவன் அல்லாதவைகள் அனைத்தும் அனைவர்களும் அந்த அல்லாஹ் தஆலாவின் பக்கம் எல்லா நிலைமைகளிலேயும் எல்லா விடயங்களிலேயும் முழுமையாக தேவையுள்ளவர்களாக இருக்கின்றோம். அந்த ரப்புல் ஆலமீன் எங்களை இவ்வுலகத்திலே ஒரு குறுகிய காலம் அனுப்பியிருக்கிறான். எங்களுடைய முடிவை நிர்ணயித்து அனுப்பியிருக்கிறான். நாங்கள் மௌத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உண்மையான வாழ்க்கையாக மறுமை வாழ்க்கையாக்கியிருக்கிறான். உலக வாழ்க்கையை மறுமையின் சேமிப்புக்குண்டான இடமாக, தயாரிப்புக்குண்டான இடமாக ஆக்கியிருக்கிறான். فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. யார் உலக வாழ்க்கையில் அணுவளவு நன்மை செய்வார்களோ அதன் லாபத்தை மறுமையில் கண்டு கொள்வார்கள். யார் உலக வாழ்க்கையில் அணுவளவு பாவம் செய்வார்களோ அதன் கெடுதியை, விபரீதத்தை மறுமையில் கண்டு கொள்வார்கள். وَاتَّقُوا يَوْمًا تُرْجَعُونَ فِيهِ إِلَى اللَّهِ. எந்த நாளையிலே நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஒரு நாள் மீட்டப்பட இருக்கிறீர்களோ அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா மறுமையை எச்சரிக்கை செய்கிறான். وَلَا تَحْسَبَنَّ اللَّهَ غَافِلًا عَمَّا يَعْمَلُ الظَّالِمُونَ إِنَّمَا يُؤَخِّرُهُمْ لِيَوْمٍ تَشْخَصُ فِيهِ الْأَبْصَارُ. யார் பாவம் செய்து தனக்கு தானே அநியாயம் செய்கின்றீர்களோ நீங்கள் அல்லாஹ் உங்கள் செயல்களை விட்டும் பராமுகமாக இருக்கிறான் என்று நினைத்து விடாதீர்கள். நிச்சயமாக அவன் பிற்படுத்துவதெல்லாம் ஒரு நாளைக்காக. எந்த நாளையிலே பார்வைகள் கேவலத்தால் தாழ்ந்திருக்குமோ அந்த நாளைக்காகத்தான் எங்களை பிற்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா மறுமையை பயமுறுத்துகிறான், எச்சரிக்கை செய்கிறான். எனவே எல்லா நிலைமையிலையும் உலக வாழ்க்கையில் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தை, என்னுடைய ஒவ்வொரு செயல், அதை செய்யும் பொழுது, சொல்லும் பொழுது ஆகிரத்துடைய சிந்தனையோடு, மறுமையின் சிந்தனையோடு, நரகத்தின் அச்சத்தோடு எப்பொழுதும் நாங்கள் செயற்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, மனிதர்களாகிய நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இரு வாழ்க்கை, இம்மை மறுமை, இரு வாழ்க்கையிலேயும் பலவிதமான தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். எங்கள் உள்ளங்களில் பல தேவைகள் இருக்கின்றன. கண்ணுக்கு முன்னால் விளங்கக்கூடிய உலக வாழ்க்கையின் கண்ணால் நாங்கள் பார்த்துவிட்ட எத்தனையோ தேவைகள், நாங்கள் கண்ணால் பார்க்காத மறுமையின் எத்தனையோ தேவைகள் எங்களுக்கு இருக்கின்றன. எனவே எங்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்குபவன் அல்லாஹ் தஆலாவை மாத்திரம் வேறு யாரும் கிடையாது. எங்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கக்கூடிய சக்தி அந்த ஒருவனுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. எனவே எங்களுக்கு தேவைகள் ஏற்படும் பொழுது அது உலகத்தின் தேவையாக இருக்கலாம், அது மறுமையின் தேவையாக இருக்கலாம். அவன் சொல்லுகிறான், நீங்கள் என்னை நாடுங்கள், நீங்கள் என்னை நாடுங்கள். தேவையின் பொழுது அவனை நாடுவதை அவன் இபாதத்தாக ஆக்கியிருக்கிறான். அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தும் ஒரு அமலாக ஆக்கியிருக்கிறான். அதுதான் துஆ என்று சொல்லப்படக்கூடிய அமல். துஆ என்று சொல்லப்படக்கூடிய அமல், துஆ என்ற அமல் வெறுமனையே எங்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்குவதற்கு மட்டுமல்ல, அது ஒரு இபாதத். அது அல்லாஹ்வுக்கு முன்னால் என் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தும் ஒரு வணக்க வழிபாடாக இருக்கிறது. இன்று அல்லாஹ் தஆலாவிடத்திலே கையேந்துகிறோம், தொழுது விட்டு கையேந்துகிறோம். நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டும். இதுதான் எங்கள் உள்ளத்திலே இருக்கிறது. இல்லை கண்ணியமானவர்களே, அதனை தாண்டி நாங்கள் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் எங்கள் தேவைகளை சொல்லும் பொழுது நான் அல்லாஹ் தஆலாவுக்கு முன்னால், யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடிமை, நான் உன்னுடைய அடிமை, என்னுடைய தேவைகளை பூர்த்தியாக்குவதில் உன் பக்கம் நான் முழு தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்று என் அடிமைத்தனத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் வெளிப்படுத்துகிறேன். எனவே நாங்கள் துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா திருப்தி அடைகிறான், அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுகிறான், அதிகமாக துஆ செய்யும்படி எங்களை அழைக்கிறான்.
உதுஊனி அஸ்தஜிப் லகும். அடியார்களே, தேவைகளின் பொழுது என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிடத்திலே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி விசாரித்தால் நான் மிக சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். நான் மிக சமீபமாக இருக்கிறேன். யார் என்னை அழைப்பார்களோ அவர்களுடைய அழைப்புக்கு நான் பதில் கொடுக்கின்றேன் என்று நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு துஆ செய்யும்படி அழைப்பு விடுக்கின்றான். ஹதீஸுல் குதுஸில அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு தெளிவுபடுத்துகிறான் என்றால், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் தால், நீங்கள் அனைவர்களும் வழி தவறியவர்களே, இல்லா மன் ஹதைதுஹு, யாருக்கு நான் நேர்வழி காட்டினேனோ அவர்களை தவிர. எனவே ஃபஸ்தஹ்தூனி, உங்களுடைய ஆகிரத்தின் தேவை ஹிதாயத், சுவர்க்கம், சுவர்க்கத்துக்கு செல்லும் வழி ஹிதாயத். ஹிதாயத் உங்களுக்கு வேண்டுமா? அந்த வழியில் நீங்கள் செல்ல வேண்டுமா? என்னிடத்திலே ஹிதாயத்தை கேளுங்கள். அஹ்திக்கும், நான் உங்களுக்கு நேர்வழி காட்டுகிறேன், ஆகிரத்துடைய தேவையை பூர்த்தியாக்குகிறேன். என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் ஜாஇ இல்லா மன் அத்அம்துஹு, நீங்கள் அனைவர்களும் பசித்தவர்களே, யாருக்கு நான் உணவளித்தேனோ அவர்களை தவிர. ஃபஸ்தத்இமூனி, உணவை என்னிடத்திலே கேளுங்கள். உத்இம்கும், நான் உங்களுக்கு உணவளிக்கிறேன். என்னுடைய அடியார்களே, நீங்கள் அனைவர்களும் ஆடையற்றவர்கள், யாருக்கு நான் ஆடை கொடுத்தேனோ அவர்களை தவிர. ஃபஸ்தக்ஸூனி அக்ஸுக்கும், எனவே ஆடை என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆடை அணிவிக்கிறேன். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸை பார்த்தோம் என்றா 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனின் ஆகிரத்தின் அடிப்படை தேவை ஹிதாயத். ஹிதாயத் கிடைச்சிட்டா அவர் சொர்க்கவாசி, எல்லா தேவையும் பூர்த்தி ஆயிரும் ஆகிரத்தில். 2வது, ஒரு மனிதனுடைய உலக தேவையின் அடிப்படையான 2 விஷயம் ஞாபகப்படுத்தப்படுகிறது. ஒன்று உணவின் தேவை, பசியை போக்குவதற்கு உணவின் தேவை. 2வது, தன்னுடைய ஔரத்தை மறைப்பதற்கு ஆடையின் தேவை. மனிதனுடைய அடிப்படை தேவை 2ஐ ஞாபகப்படுத்தி அல்லாஹ் தஆலா சைக்கினை செய்கிறான். உங்களோட வாழ்க்கையில எந்த தேவையாக இருந்தாலும் அதை நான் தான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். எனவே என்னை நாடுங்கள், என்னிடத்திலே கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, திர்மிதி ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ ஷைஉன் அக்ரம அலல்லாஹி மினத் துஆ. உலகத்துல அல்லாஹ் தஆலா கிட்ட ஒரு அடியான் துஆ செய்யறதை விட கண்ணியமான ஒரு செயல் வேற எதுவும் கிடையாது. துஆ செய்ய செய்ய ஒரு அடியான் அல்லாஹ் தஆலா கிட்ட கண்ணியவானாக மாறுகிறான். துஆ கேட்கிறது ஒரு கண்ணியமான அமல், கண்ணியமான செயல். எவ்வளோ லேசியான அமல், எவ்வளோ லேசியான அமல். கண்ணியமானவர்களே, அபூ தாவூத் ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹய்யுன் கரீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வெட்கமுள்ளவன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சங்கையானவன். யஸ்தஹ்யி மின் அப்திஹி இதா ரஃபா யதைஹி இலைஹி, ஒரு அடியான் தன்னுடைய 2 கைகளையும் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தி விட்டால் அந்த கைகளை காலியாக திருப்பி அனுப்புவதற்கு அவன் வெட்கப்படுகிறான். அவன் சங்கையானவன், அவன் வெட்கமுள்ளவன். ஒரு நாளும் அடியார்கள் கை ஏந்தும் பொழுது அந்த கைகளை காலியாக அவன் திருப்பி அனுப்புவதில்லை. கண்ணியமானவர்களே, நாங்க எவ்வளவு துஆல கவனம் செலுத்துறோம். துஆ கேட்கும் பொழுது அந்த அடியான் அல்லாஹ் தஆலா கிட்ட கண்ணியவான் ஆகிறான். எப்ப துஆ கேட்க மாட்டானோ அல்லாஹ் தஆலா அந்த அடியானோட அதிருப்தி அடைகிறான். தேவை வருது எனக்கு, ஆனா அந்த தேவையின் பொழுது நான் அல்லாஹ் தஆலாவை நாடாம இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் எனக்கிட்ட பணம் ஈகுது, இந்த பணத்தால் இந்த தேவையை பூர்த்தியாக்கலாம், அதனால அல்லாஹ்ட ஞாபகம் வருது இல்ல. எங்க ஏண்ட தேவையை பூர்த்தியாக்குறதுக்கு எனக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு வருதோ அந்த நேரத்துல தான் அல்லாஹ்ட ஞாபகம் செலவேல வருது எங்களுக்கு இல்ல. கண்ணியமானவர்களே, எனக்கிட்ட இருக்குது, ஏண்ட தேவை 10,000 ரூபாட, எனக்கு லட்சக்கணக்கு இருக்குது, எனக்கு கோடிக்கணக்கு இருக்குது. இப்பையும் நான் சொல்லணும், இல்ல ஏண்ட தேவைய இந்த கோடிக்கணக்கு சொத்தால நான் பூர்த்தியாக்க முடியாது. ஏண்ட தேவைய ஏண்ட ரப்பு நாடினா அவன் தான் பூர்த்தியாக்குவான். அவன் பூர்த்தியாக்க நாடாவிட்டால் இந்த கோடி சொத்துக்களும் இந்த தேவையை பூர்த்தியாக்க முடியாது.
இதுதான் ஒரு முஃமினுடைய விசுவாசம், ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை. அல்லாஹ் தாலாவோடு இவ்வாறு தான் இருக்க வேண்டும். கையில இருந்தா அல்லாஹ் தாலாட யாபம் வாரல்ல, துவா செய்ய வேண்டிய தேவை இல்லை எங்களுக்கு. அஸ்தக்ஃபிருல்லாஹ். கையில இல்லையா, இப்ப அல்லாஹ் தாலாட்ட கேட்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எந்த தேவை வந்தாலும் அல்லாஹ் தாலாவிடத்திலே கேட்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய செருப்புடைய வார் அருந்து விட்டாலும் நீங்கள் அல்லாஹ் தாலாவிடம் கேளுங்கள். எவ்வளோ சின்ன ஒரு தேவை. செருப்புடைய வார் அருந்தா அதை தச்செடுக்கிறது சின்ன வேலை, அல்லது அதை ஒதுக்கிட்டு இன்னொரு செருப்படுக்கிறது ஒரு சின்ன வேலை. அப்படியாப்பட்ட நிலைமையிலே கூட நீங்க அல்லாஹ் தாலாவிடம் கேளுங்கள். ஏன் அல்லாஹ் தாலாவிடம் கேட்கிறது வெறுமனைய தேவையை பூர்த்தியாக்குறதுக்கு மட்டுமல்ல, உங்களோட அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துறது. யா அல்லாஹ், உன்னுடைய உதவி இல்லாம எங்களையால் ஒரு சின்ன விஷயம் கூட செய்யலாது, சின்ன ஒரு விடயங்கள் கூட செய்யலாது. எனவேதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், திர்மிதி ஷரீஃபுடைய ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு அல்லாஹ் தாலா கிட்ட கேட்க மாட்டாரோ யக்தப் அலை, அல்லாஹ் தாலா அந்த அடியானோடு கோவப்படுகிறான், கேட்காவிட்டால் கோவப்படுகிறான். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுக்கு ஒரு யோசனை சிலர்களுக்கு இருக்குது, துவா கேட்கத்தான் செய்கிறோம், ஆனா கபூல் ஆகுது இல்லை. எவ்வளோ துவா கேட்குறோம், எவ்வளோ தேவைகளை எவ்வளோ காலம் அல்லாஹ் தாலாட்ட சொல்லி கொண்டிருக்கிறோம், ஆனா கபூல் ஆகுது இல்லை, கிடைக்குது இல்லை. சிலர்கள் வாயை திறந்து சொல்லிடுறாங்க, கேட்கிறந்தா ஒன்றும் கிடைக்குது இல்லைன்றான். சிலவங்க வாயை திறக்கல்ல, அல்ஹம்துலில்லாஹ் பொறுமையோடு இருக்கிறாங்க, ஆனா மனசுல ஒரு ஊசலாட்டம், கேட்கிறோம் கிடைக்குது இல்லை. உலமாக்கள் துஆ கேட்கறதுக்கு ஒரு முறையை வச்சிருக்கிறாங்க, முறையை சொல்லியிருக்கிறாங்க. அது உலமாக்கள் சொல்ற முறை அல்ல. உலமாக்கள் குர்ஆன் ஹதீஸில் இருந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தில் இருந்து ஆதாபுகள், ஒழுக்கங்கள், முறைகள், நிபந்தனைகளை தாராங்க. எப்படி தொழுக ஒரு இபாதத், அந்த தொழுகைக்கென்று ஒரு முறை இருக்குதோ, அந்த முறைப்படி செய்யப்பட்டால் தான் அது அல்லாஹ் தஆலா கிட்ட கபூல் ஆகுமோ, இதே மாதிரி துஆ என்கிறது ஒரு இபாதத். நான் நினைச்ச மாதிரி கேட்கலாது, அதுக்கென்ற ஒரு முறை இருக்கிறது. அந்த முறைப்படி கேட்கப்பட்டால் அது அல்லாஹ் தஆலா கிட்ட கபூல் ஆகும். கண்ணியமானவர்களே, அதில் உலமாக்கள் சில ஒழுக்கங்கள் எழுதுறாங்க, சில நிபந்தனைகளும் எழுதுறாங்க. ஒன்று சொல்றாங்க, துஆ கேட்கும் பொழுது ஒரு அடியான் துஆ கேட்கும் பொழுது கல்பால, உள்ளத்தால முன்னோக்கி துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ் தாலாவை உள்ளத்தால் முன்னோக்க வேண்டும். அல்லாஹ் தாலாவை நாங்கள் பார்க்க முடியாது, எனவே உள்ளத்தால் முன்னோக்க வேண்டும். நான் அல்லாஹ்வுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் அல்லாஹ் தாலாவுடன் கதைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய கஷ்டங்களை என்னுடைய இரட்சகன் எவனுக்கு இதை பூர்த்தியாக்க சக்தி இருக்கிறதோ அவனிடத்திலே நான் முன்வைக்க வந்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு சில வேளை எத்தனை பேர் துஆ கேட்கிறோம், வாயால துஆ கேட்கிறோம், கல்வி என்னமோண்டு யோசிச்சு கொண்டிருக்குது, உள்ளம் ஏதோ ஒரு யோசனையில இருக்குது. சில வேளை அரபால துஆ கேட்கிறோம், கருத்தையும் யோசிக்கிறோம், இல்ல என்ன கேட்கிறோம் என்றும் தெரியாது. கண்ணியமானவர்களே, நான் அல்லாஹ் தஆலா கிட்ட துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறேன், என்ற தேவையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறேன். எவ்வளோ நான் இந்த நேரத்துல கவனமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லாம ஏதோ யோசிச்சு கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒன்று யோசிச்சு கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆஅம் மின் கல்பின் காஃபிலின் லாஹின். யாரு அவருடைய உள்ளம் பராமுகமான நிலைமையில துஆ கேட்பாரோ அவருடைய துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். எங்கட துஆ ஏற்றுக்கொள்ளப்படாமீங்க நான் தான் காரணம், முறையாக துஆ கேட்கல. கண்ணியமானவர்களே, ஏண்ட உள்ளம் பராமுகமா இருக்குது. தொழுகையிலேயும் துஆ செய்றோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னை தான் வணங்குகிறோம், உன்னிடத்துல தான் எங்கட எல்லா விஷயங்கள்லையும் உதவி தேடுகிறோம். அப்படி சொல்லும் பொழுது எங்கட யோசனை எங்கேயோ இருக்கு, எப்படி இந்த துஆ கபூல் ஆகும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, யாருடைய உள்ளம் பராமுகமாக இருக்குமோ அந்த நிலைமையில கேட்கப்படும் துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். திர்மிதி ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத், சஹீஹான ரிவாயத். எனவே முதலாவது நிபந்தனை, கண்ணியமானவர்களே, உள்ளத்தை கொடுத்து துஆ செய்வேன், உள்ளத்தால துஆ செய்வேன். இரண்டாவது நிபந்தனை, துஆ கேட்கும் பொழுது என் இரட்சகன் நிச்சயமாக எனக்கு பதில் அளிப்பான், நிறைவேற்றுவான் என்ற நம்பிக்கையோடு துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா தருவானா இல்லையா, துஆவை கொண்டு எனக்கு சாதிக்கலுமா இல்லையா, பணத்தால சாதிக்கலும் என்று எவ்வளவு நம்பிக்கை இருக்குதோ அந்த அளவுக்கு துஆவால சாதிக்கலும் என்று வருதில்லை உள்ளது. கண்ணியமானவர்களே, இல்லை சாதிக்கலாம்,
அல்லாஹ் தஆலா நிச்சயமாக தருவான். ஏனென்றா அவன் வாதா செஞ்சிருக்கிறான், என்னை அழையுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். அவன் வாதாக்கு மாற்றம் செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கையோடு துவா செய்ய வேண்டும். திர்மிதி ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, அல்லாஹ் தஆலா உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வான் என்ற யகீனோட நம்பிக்கையோடு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நாங்க ஒரு விஷயத்தை விளங்க வேணும். எங்கட துஆக்கள் இருக்குதே, முஸ்லிம் ஷரீஃப்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்கட துஆக்கள் அதுல 2 விஷயம் இல்லை என்று இருந்தா அல்லாஹ் தஆலா அந்த துஆவுக்கு பதிலளித்தே தீருகிறான். ஒன்று, அந்த துஆல பாவமான விஷயத்தை இவர் கேட்கல, அல்லது குடும்பத்துடைய உறவை முறிக்கும் விஷயத்தை இவர் கேட்கல என்றால் அல்லாஹ் தஆலா இவர் துஆ கேட்கும் பொழுது 3இல் 1 கொடுக்கிறான். முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத், அல்லாஹ் தஆலா 3இல் 1 கொடுக்கிறான். ஒன்று, அல்லாஹ் தஆலா இவர் கேட்டதை அவசரமா கொடுத்துறான். இவர் எதை கேட்டாரோ அதையே அல்லாஹ் தஆலா உடனடியாக கொடுப்பான். ஒன்றோ இப்படி நடக்கும். அல்லது அல்லாஹ் தஆலா இவருடைய துஆவை உலகத்தில் கொடுக்க மாட்டான். கொடுக்காமல் மறுமையின் இவருக்கு சேமிப்பாக அல்லாஹ் தஆலா அதை சேர்த்து வைப்பான். மறுமையில கிடைக்கும். இவர் எவ்வளவு துஆ கேட்டு உலகத்துல கொடுக்கப்படலையோ அனைத்தையும் அல்லாஹ் மறுமையில கொடுப்பான். தேவையுள்ள நேரம் அவருக்கு கொடுப்பான். 3வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருக்கு வர இருந்த ஒரு சோதனை, ஒரு ஆபத்து இந்த துஆவின் மூலம் அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவான். இவர் ஒரு துஆ கேட்டாரு, ஏதோ ஒரு லாபத்தை கேட்டாரு, அல்லாஹ் தஆலா லாபத்தை கொடுக்கல, ஆனா இவருக்கு ஒரு கெடுதி வர இருந்தது, ஒரு ஆபத்து வர இருந்தது, இவருடைய சொத்துக்கு அல்லது இவருடைய உடலுக்கு. கண்ணியமானவர்களே, அந்த ஆபத்தை அல்லாஹ் தஆலா இந்த துஆவின் பரக்கத்தால் இல்லாமல் ஆக்குவார். யாரு சொல்றது இது? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாங்க நம்ப வேணும், இந்த நம்பிக்கையோட துஆ கேட்க வேண்டும். எனக்கு 3இல் 1 கிடைத்தே தீரும். அதனால நான் எவ்வளவு துஆ கேட்டாலும் நஷ்டம் இல்லை, அந்த நேரம் வீண் இல்லை, எனக்கு ஏதோ கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நாங்கள் துஆ கேட்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டு சந்தோஷத்துல சொன்னாங்க, இதன் நுக்ஸிர், அப்படி என்றா யா ரசூலல்லாஹ், இதற்கு பின்னால நாங்க அதிகமா துஆ கேட்போம், ஏன்னா 3இல் 1 கிடைச்சே தீருதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அதிகமா கேட்டா அல்லாஹ் தஆலாவும் அதிகமா கொடுப்பான். அவன் கொடையாளி, அவன் அதிகமா கொடுப்பான்டா. கண்ணியமானவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யாருக்கு 5 பாக்கியம் கிடைச்சிச்சோ அவருக்கு இன்னும் 5 பாக்கியம் கிடைக்கிறது நிச்சயம். 5 பாக்கியம் கிடைச்சா இன்னும் 5 பாக்கியம் கிடைச்சே தீரும். யாருக்கு சபர் செய்யற தன்மை கிடைச்சிச்சோ அவருக்கு பூர்த்தியான கூலி சுவர்க்கம் கிடைத்தே தீரும். யாருக்கு ஷுக்ர் செய்த பாக்கியம் கிடைச்சிச்சோ அவருக்கு நிஅமத்தில் அதிகரிப்பு கிடைத்தே தீரும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆயத்தை சொல்றாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆயத். யார் இடத்துல இஸ்திக்ஃபார் செய்யற பழக்கம் கிடைத்ததோ அவருக்கு அல்லாஹ் தஆலாட பாவ மன்னிப்பு கிடைத்தே தீரும். யார் இடத்துல தௌபா செய்யற பழக்கம் வந்ததோ அந்த தௌபாவுடைய கபூலியத் அல்லாஹ் தஆலா புறத்தில் அவருக்கு கிடைத்தே தீரும். யாரிடத்துல துஆ செய்யற பழக்கம் கிடைச்சிச்சோ அவருக்கு அல்லாஹ்வோட புறத்திலிருந்து துஆவுடைய கபூலியத் கிடைச்சே தீரும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எனவே கண்ணியமானவர்களே, நம்பிக்கையோட கேட்க வேணும். அடுத்த நிபந்தனை, துஆ கேட்டுட்டு அவசரப்படக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் அவசரப்படாமல் இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் தஆலா துஆவை கபூல் செய்கிறான். அவசரப்படுறது என்னது? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவசரப்படுறேன்டா ஒரு அடியான் சொல்றாரு, நான் துஆ செய்தேன், அல்லாஹ் தஆலா எனக்கு தரல என்று சொன்னாருண்டா அல்லாஹ் தஆலா அவருடைய துஆவை கபூல் செய்ய மாட்டான். இது ஹதீஸ். நான் எவ்வளவு துஆ கேட்டேன், என் துஆ கபூல் ஆகல என்று சொன்னாருண்டா அவருடைய துஆ கபூலாக்கப்பட மாட்டாது. இது ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிர்அவுனுக்கு எதிராக துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த துஆவை குர்ஆன்ல சொல்லிட்டு அடுத்த ஆயத்துல சொல்றான், உங்களோட துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டாச்சு, கபூலாகியாச்சு. ஆனா நடக்குது இல்ல. அது நடக்கிறதுக்கு எவ்வளவு காலம் போச்சு தெரியுமா? 40 வருஷம் போச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 நபிமார்கள் கேட்ட துஆ அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், கத் உஜீபத் தஅவத்துக்குமா, உங்க 2 பேர்ட்ட துஆவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாச்சு என்று சொன்னது அல்லாஹ் தஆலா. கண்ணியமானவர்களே, அந்த 2க்கும் இடையில உலமாக்கள் சொல்றாங்க, துஆக்கும் அது நடக்கிறதுக்கு இடையில 40 வருஷம் வித்தியாசம். அந்த 2 நபிமார்களும் அவசரப்படல, பொறுமையோடு இருந்தான். துஆ கேட்க வேணும், அல்லாஹ் எங்களுக்கு தேவையான காலத்தில் அதனை தருவான், அதுவரையில் நாங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே,
அதே மாதிரி துஆவுடைய ஆரம்பத்தில் ரப்புல் ஆலமீனை புகழ வேண்டும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஸலவாத்து சொல்ல வேண்டும். இந்த ரெண்டும் ஆக முக்கியமானது. எங்களுடைய துஆவில் பெற்றோர்களுடைய துஆவும் உள்ளடங்க வேண்டும். பெற்றோர்களுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். இதுவெல்லாம் எங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல கண்ணியமானவர்களே, துஆவை திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். நான் ஒரு தடவை கேட்டேன், அல்லாஹ் தஆலா தராமல் இருப்பான். எதற்காக தராமல் இருக்கிறான்? தராமல் இருந்தால்தான் நான் 2வது தடவை கேட்பேன், தந்துட்டா கேட்க மாட்டேன். அதனால் அல்லாஹ் தஆலா அதிகமா நான் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். எனவே திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார் அதிகமாக திரும்ப திரும்ப கேட்பாரோ அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அடுத்த விஷயம்தான், எங்களுக்கு வசதியான நிலைமையில தேவைகள் இல்லாத காலத்தில் அதிகமா துஆ கேட்க வேண்டும். யாரு வசதியான காலத்தில் அதிகமா துஆ கேட்பாரோ கஷ்டமான காலத்தில் அவசரமாக அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். இதுவும் ஹதீஸ். எல்லாத்தையும் சொல்வதற்கு நான் நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். கண்ணியமானவர்களே, அடுத்தது இன்னொரு முஸ்லிமுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு துஆ செய்வதும் எங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட காரணமாக மாறுகிறது. இன்னொருத்தருடைய கடன் பிரச்சனை நீங்க, நான் துஆ செய்கிறேன். மலக்கு சொல்றார் என்னைய பார்த்து, உங்களுக்கும் அதே மாதிரி பிரச்சனை நீங்கி விடட்டும் என்று சொல்றார். அவருக்கு நான் துஆ செய்றேன், எனக்கு மலக்குடைய துஆ கிடைக்குது. இதன் மூலமாக என்னோட பிரச்சனை தீர்ந்து போகுது. கண்ணியமானவர்களே, அடுத்தது ஆக முக்கியமான விஷயம், எங்கட துஆ கபூல் ஆகிறதுக்கு ஹலால் ஹராம்ல பேணுதல் இருக்க வேண்டும். இது ஆக முக்கியமான விஷயம். ஹலால் ஹராம்ல பேணுதல் இருக்க வேண்டும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் நீண்ட பிரயாணம் செய்கிறார். ஏன் இவ்வாறு சொல்கிறார்கள் என்றால், பிரயாணத்திலே துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவர் பிரயாணத்தில் இருக்கிறார், நீண்ட பிரயாணம், புழுதி படிந்திருக்கிறது, தலைவிதி கோலமாக இருக்கிறார், பரிதாபமான நிலைமையில் இருக்கிறார். இந்த நிலைமையிலிருந்து கையேந்துகிறார், யா ரப் யா ரப், என்னுடைய இரட்சகா கையேந்துகிறார். ஆனால் மத்அமுஹு ஹராம், அவருடைய சாப்பாடில் ஹராம் கலந்திருக்கிறது. வமஷ்ரபுஹு ஹராம், அவருடைய குடிப்பானத்தில் ஹராம் கலந்திருக்கிறது. வமல்பசுஹு ஹராம், ஆடையில் ஹராம் கலந்திருக்கிறது. ஹராத்தை கொண்டு வளர்க்கப்பட்டிருக்கிறார். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹா, இவருடைய துஆ எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கேட்டார்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியமானவர்களே, ஏண்ட துஆ, ஏண்ட மனைவியுடைய துஆ, ஏண்ட பிள்ளைகளுடைய துஆ, ஏண்ட தொழிலோட சம்பந்தப்பட்டிருக்குது, ஏண்ட வியாபாரத்தோட சம்பந்தப்பட்டிருக்குது. அதனால கண்ணியமானவர்களே, எங்கட வியாபாரத்தை நல்ல தூய்மையானதாக ஆக்கி கொள்ள வேண்டும். ஏண்ட வியாபாரத்தால ஏண்ட தேவையை பூர்த்தியாக்க இயலாது, அல்லாஹ் தாலாவின் மூலமாகத்தான் பூர்த்தியாக்க வேணும். அப்படி என்றால் ஏண்ட துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏண்ட வியாபாரம் தூய்மையானதாக இருந்தாதான் ஏண்ட துஆ அல்லாஹ் தாலா கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு பயங்கரமான காலம், மோசடிகள் நிறைந்திருக்கக்கூடிய காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காலம் வந்து விட்டதோ என்று யோசிக்கக்கூடிய காலம். சொன்னாங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும் அமானிதம் உள்ளவர்கள் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். எந்த அளவுக்கு அமானிதம் உள்ளவர்கள் குறைவாக இருப்பார்கள் என்றால், இந்த கருத்து பிரகாரம் சொன்னார்கள், மக்கள்கிட்ட கேட்கப்பட்டா ஒரு நம்பிக்கையானவர் யார் இருக்கிறார் என்று கேட்கப்பட்டா சொல்லுவார்களாம், இந்த ஊர்ல இந்த இடத்துல ஒரு நம்பிக்கையானவர் இருக்கிறார், போங்க அவரோட வியாபாரம் செஞ்சுக்கோங்க என்று சொல்லுவாங்க. அப்படி விரல் வெட்டெண்ண கூடியவர்கள் தான் நம்பிக்கையானவர்கள், அமானிதம் உள்ளவர்கள் இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட காலமாக எங்கட காலம் ஆகிடக்கூடாது. நாங்க ஒவ்வொருத்தரும் எங்கட வியாபாரத்துல தூய்மை உள்ளவர்களாக, ஹலால் ஹராம்ல பேணுதல் உள்ளவர்களாக, அணுவள வேணும் ஹராம் எங்கட சம்பாத்தியத்துல கலக்காம, யாருக்கும் அநியாயம் செய்யாம கண்ணியமானவர்களே பரிசுத்தமானதாக ஆக்கி கொண்டோம் என்றாதான் ஏண்ட துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படும், ஏண்ட மனைவி பிள்ளைகளோட துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்தது கடைசியாக துஆல இன்னொரு முக்கியமான விஷயம், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துஆ கேட்டாங்களோ அந்த துஆ தான் ஆக சிறந்தது. ஏனென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அறிவாளி யாருமே இல்லை. அவங்களோட அறிவால கேட்ட துஆ இருக்குதே, அது செலவேல சுருக்கமாக இருக்கும், ஆனா வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் பூர்த்தியாக்கக்கூடிய துஆவாக இருக்கு. எனவே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின துஆக்களை முடிஞ்ச அளவுக்கு நாங்க பாடமாக்க வேண்டும். பாடமாக்கி அந்த துஆக்களை ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால, தஹஜ்ஜுடைய நேரங்கள்ல, துஆ கபூல் செய்யப்படக்கூடிய நேரங்கள்ல அதிகமாக ஓத வேண்டும்.
கண்ணியமானவர்களே, 5 ஹதீஸ 5 துஆவை சுருக்கமாக இன்னைக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின துஆக்கள்ல அதிகமாக ஓதின துஆ, புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத், ஆயிஷா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா அவங்களோட துஆல அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். இந்த துஆவை அதிகமா ஓதுவான். புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத். கண்ணியமானவர்களே, அதே மாதிரி புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத்தான் அதே ராவி அதே சஹாபி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இந்த துஆ ஓதுவதை நான் கேட்டிருக்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுப்னி வல் புக்ல் வ கலஇத் தைன் வ கலபத்திர் ரிஜால். இந்த துஆவை அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறதை நான் கேட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட துஆக்களை நாங்கள் பாடமாக்கிக் கொள்ள வேண்டும். நசாயி அஹ்மதுல வரக்கூடிய ரிவாயத், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா இப்படி துஆ செய்வார்கள், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். இது ஆகிரத்தோட சம்பந்தப்பட்டது. யா அல்லாஹ், உள்ளங்களை மாற்றக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனிலே உறுதிப்படுத்துவாயாக. இது அதிகமா செய்வாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவில் அதிகமா இந்த துஆவை செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அஅமல் பஅது. யா அல்லாஹ், நான் என்னென்ன செயல்கள் செய்தேனோ அவைகளின் கெடுதியிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். எதையெல்லாம் நான் இதுவரை காட்டியும் செய்யலையோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு செயலினுடைய கெடுதியிலிருந்து பாதுகாப்பு கேட்கிறேன். 5வது ஒரு துஆ, இது நான் 5 ரிவாயத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்கிறாங்க என்று ரிவாயத்துல வந்த 5 துஆவை எடுத்து காட்டுறேன். 5வது துஆ, அதுவும் புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய துஆ. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில அதிகமா இந்த துஆவை கேட்பாங்க. தொழுகையில அதிகமாக இந்த துஆவை கேட்பாங்க. முக்கியமான துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ், பாவம் செய்யறதை விட்டு முன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ், கடனை விட்டு முன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். எந்த அளவுக்கு இதை அதிகமா கேட்பாங்கண்டா, ஒரு தடவை ஒரு சஹாபி கேட்டுட்டாரு, யா ரசூலல்லாஹ், ஏன் யா ரசூலல்லாஹ் இவ்வளோ அதிகமாக நீங்க கடன் விட்டு பாதுகாப்பு கேட்குறீங்க, இவ்வளோ கேட்குறீங்க? அந்த அளவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சஹாபி யோசிக்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப அதிகமா இந்த துஆவை கேட்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸம் வல் மக்ரம். யா அல்லாஹ், பாவம் செய்யறதை விட்டும் கடன் ஆகிறதை விட்டும் பாதுகாப்பாயா. யா ரசூலல்லாஹ், எதற்காக இவ்வளவு அதிகமாக கடன் விட்டு பாதுகாப்பு கேட்கிறீங்க? அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் கடனாளி ஆகிட்டான் என்றா அவன் பேசினா பொய் பேசுற அளவுக்கு பேத்துருவான், அவன் வாக்குறுதி கொடுத்து மாத்தம் செய்யற அளவுக்கு பேத்துருவான், பெரிய பாவத்துக்கு பேத்துருவான். அதனால தான் எனக்கு பயத்தால அதிகம் இவ்வளவு துஆ செய்கிறேன்டா. எனவே அன்பாத சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நான் சொன்ன இந்த 5 துஆக்கள் இந்த 5 ரிவாயத்திலையும் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆக்களை அதிகமாக ஓதி இருக்கிறாங்க. எனவே ஹதீஸ்ல வந்த துஆக்களை எங்களோட வாழ்க்கையில் அதிகமாக கேட்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆவுடைய ஹகீகத்தை விளங்கி இதை ஒரு அமலாக வாழ்க்கையிலே மௌத் வரையிலே செய்யக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, இல்மை கற்றுத்தந்த உஸ்தாத் மார்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், நீதான் எங்களுடைய தேவையை பூர்த்தியாக்கக்கூடியவன். யா அல்லாஹ், உன்னை தவிர எங்கள் தேவையை பூர்த்தியாக்குவதற்கு யாரும் கிடையாது. யா அல்லாஹ், நாங்கள் உன் பக்கம் முழுமையாக தேவையுள்ளவர்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய இம்மையின் தேவைகளை நீயே நிறைவேற்றி வைப்பாயாக. உன்னுடைய பேர் அருளை கொண்டு உன் அல்லாதவர்களை விட்டு தேவையற்று வாழ தௌஃபீக் செய்வாயாக. மறுமையுடைய வாழ்க்கையிலையும் எல்லா நிலைமையிலும் எங்களுக்கு விமோசனத்தை தந்தருவாயாக. எங்களுடைய இறுதி முடிவை அழகாக்குவாயாக. யா அல்லாஹ், முழு உலகத்தை வாழக்கூடிய முஸ்லிமான அனைத்து சமுதாயத்தினருக்கும் யா அல்லாஹ் கஷ்டங்களை பிரச்சனைகளை இன்னல்களை நீக்கி மனமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. மறுமையிலே அனைத்து மனிதர்களுக்கும் சுவர்க்க வாழ்க்கையை ஹிதாயத்தை கொண்டு நசீபாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.